வணக்கம். அரசு போக்குவரத்து கழகம் பயங்கரமான நட்டத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ரொம்ப பகிரங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படிங்கிறத யாரும் ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அதே சாலை, அதே தூரம், தனியார் பேருந்துகளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க லாபத்தில் இயக்கிக்கிட்டு இருக்கும்போது ஏன் அரசு போக்குவரத்து கழகங்கள் லாபத்தில் இயக்கிக்க முடியல? காரணம் அதை யாரும் ஆராய்ஞ்சு பார்க்குறாங்களா, இல்லை அப்படியே அசால்ட்டாக விட்டுறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அரசு போக்குவரத்து கழகங்கள் பார்த்திங்க அப்படின்னா 3 வகையான பேருந்துகள் இருக்குது. சாதாரண கட்டணம், டீலக்ஸ், எக்ஸ்பிரஸ். வெறும் ஸ்டிக்கர் தாங்க. மற்றபடி பேருந்துக்குள்ளே இருக்கிற வசதிகளில் எந்த மாற்றமும் இல்லை. தனியார் பேருந்தில் பார்த்திங்க அப்படின்னா பாட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் ஃப்ரீயாக வைஃபை கனெக்ஷன் கொடுக்குறாங்க. எல்லா ஸ்டாப்பிங்கும் நிறுத்தி போகிறாங்க. கூட்டம் நிறையா இருக்குது. ஆனால் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பார்த்திங்கன்னா பாட்டு கிடையாது. வைஃபை கொடுக்க வேணாம், விட்ருங்க, அரசு நிர்வாகம் அவ்வளோதான். அதே தூரம் தான் அவங்களும் ஓட்டுறாங்க. ஆனால் ஏன் கூட்டம் ஏற மாட்டேங்குது? ஒரே பேருந்து நிலையத்தில் ஒரே இடத்துக்கு அரசு பேருந்தும் தயாராக நிற்கும், தனியார் பேருந்தும் தயாராக நிற்கும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். ஆனாலும் மக்கள் முன்னாடி போகிற அரசு பேருந்தில் ஏறாமல் நின்று தனியார் பேருந்தில் ஏறணுங்கிறதுக்காக காத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பயண கட்டணம். ஒரு 70 கிலோமீட்டர் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அரசு போக்குவரத்து கழகத்தில் 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே தனியார் போக்குவரத்து கழகத்தில் 47 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசம்? எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா டீலக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கர். எல்லா ஸ்டாப்பிங்கும் இவங்களும் நின்று தான் போகிறாங்க. பயண நேரமும் தனியார் பேருந்து போகிற அதே நேரம்தான் இந்த அரசு பேருந்துகளும் போகின்றன. இந்த ஸ்டிக்கருக்கு அவ்வளோ விலையா? யார் கேட்டா உங்கள? ஒரு காலத்தில் தனியார் பேருந்தில் கட்டணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் சிரமத்துக்கு உள்ளாகக்கூடாதுங்கிறதுக்காக அரசு போக்குவரத்து கழகங்கள் இயக்கப்பட்டன. பயணிகள் அரசு பேருந்துக்காக காத்திருந்து அந்த பஸ் வந்தோடனே அதில் ஏறி போவாங்க. காரணம் என்னன்னாக்க பயண கட்டணம் தனியார் பேருந்துகளை விட குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தலைகீழாக மாறிடுச்சு. அரசு போக்குவரத்து கழகம் காலியாக போனால் கூட அதில் யாரும் ஏறுறதுக்கு முன் வர்றதில்ல. காத்திருந்து தனியார் பேருந்துகளில் ஏறி போகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அரசு போக்குவரத்து கழகங்கள் எப்படி லாபத்தில் போகும்? இன்னொரு விஷயம், தனியார் பேருந்துக்கும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துக்கும் அவங்களுக்குள்ளார ஒரு புரிந்துணர்வு. அண்ணே நீ போன முன்னாடி அப்படின்னு சொல்லி இவங்களே தனியார் பேருந்துகளை முன்னாடி போகிறதுக்கு கண்ணை காமிச்சு விட்டுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சன்மானங்கள் மறைமுகமாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுவாக குற்றச்சாட்டு. இன்னொரு விஷயம், ஷேர் ஆட்டோ போய்கிட்ட இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு போக்குவரத்து கழகம் நின்ன உடனே ஷேர் ஆட்டோ டிரைவரு போக்குவரத்து கழக டிரைவர்கிட்ட, அண்ணே கொஞ்சம் இருண்ணே, நான் முன்னாடி போய்க்கிறேன், நீ பின்னாடியே வாண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோக்காரங்க முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. பஸ்ஸு ஒரு டிக்கெட்டும் ஏறுறதில்ல. ஜாலியாக இவங்க போயிட்டு அவங்களுக்கு என்ன, டிக்கெட்டு ஏறினா என்ன, டிக்கெட்டு ஏறலைன்னா என்ன, சம்பளம் வந்துடுது. அதனால் அதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சரியான கண்காணிப்பு இல்லாத ஒரு துறையாக அந்த துறை செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த நட்டம்
பொதுமக்களாகிய நம்ம தலையில் கட்டிட்டு அவங்க எல்லாரும் அழகாக தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. பொதுமக்களே, இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தா தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். கடந்து போகணும்னு நினச்சோம் அப்படின்னாக்க வாழ்நாள் பூரா கடந்து போய்கிட்டே தான் இருக்கணும். தனியார் பேருந்துகளில் ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைச்சிக்கிட்டு போகிற அந்த கூட்டத்தில் மூச்சு திணறிக்கிட்டு நம்மளுடைய பயணத்தை நரகமானதாக அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தே ஆகணும். இதுதான் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற நாட்டு நடப்பு. அரசு பேருந்துகள் நட்டத்தில் போகுதுங்கிறதுக்கான காரணங்கள் அவங்களுடைய கையாலாகாதத்தனம், சரியான பராமரிப்பு இல்லை, சரியான கண்காணிப்புகள் இல்லை. இதை நிவர்த்தி செய்கிற வரைக்கும் அரசு போக்குவரத்து கழகம் லாபத்தில் வருமாங்கிறதுக்கு எந்த விதமான ஊர்ஜிதமான விஷயங்களும் நடைபெற சாத்தியம் இல்லை. பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.